அடுத்தது ஆதிசங்கரர். இவங்க என்ன சொன்னாரு? ஆன்ம விசாரம் என்ற விஷயத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆன்ம விசாரம் என்றால் என்ன? ஆன்ம பொருள் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆன்ம பொருள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் என்ன வருது அப்படின்னா ஒன்னஸ் கான்சியஸ்னஸ். நாம எல்லாரும் ஒற்றுமையாக வந்திருக்கிற ஒரு மனிதர்களும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஒன்னஸ் எங்கே இருக்குமோ அங்கே யுத்தங்கள் இருக்காது. முதல்ல இஸ்ரேல்ல ஆகட்டும் இல்ல ரஷ்யால ஆகட்டும், இந்த இடத்துல எல்லாமே எதுக்காக யுத்தங்கள் வருது? ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்ற அந்த நாட்டுக்குள்ள கம்மியா இருக்கு. அந்த நாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்றேன், அந்த நாட்டுல யார் இருப்பாங்க? மக்கள் இருப்பாங்க. மக்களுக்கு இந்த ஒன்னஸ் அப்படின்றது மொத்தமா போயிடுச்சு. எல்லாருடைய சமநிலை அப்படின்றது போகுது. சமநிலை அப்படின்றது போயிடுச்சு அப்படின்னா நீ வேற நான் வேற அப்படின்ற எண்ணங்கள் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்க்கு வரணும். ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்க்கு வரணும் அப்படின்னா ஆன்ம விசாரம் என்பது மிக முக்கியம். வேதாந்தத்துல நிறைய விஷயங்கள் எல்லாமே ஆதிசங்கரர் சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ரியலைசேஷன், நீ யாரு அப்படின்ற விஷயம் அனுபவபூர்வகமாக தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு முக்கியமான மூலம் எது அப்படின்னா தியானம். தியானம் செய்தால் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்க. தியானம் செய்தால் நீங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் துன்பங்கள் எல்லாமே போகும். ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு நம்மளுக்கு வருது. ஆட்டோமேட்டிக்கா உலக நன்மைக்காக நான் எல்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஆரம்பமாகும். அந்த எண்ணங்கள் வந்தா தானே ஸ்டார்ட் பண்றோம். அந்த எண்ணங்களே இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றோம்? அதுக்காக செல்ஃப் என்கொயரி, செல்ஃப் ரியலைசேஷன், அனுபவபூர்வகமாக அந்த வேதாந்தத்தில் இருக்கும் அனைத்து இன்னர் மீனிங்ஸும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இப்போ சொன்ன எல்லாரும் ஏன்ஷியன்ட் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்.